வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன் ட்ராகனுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு தான் சொல்கிறான். ஹே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னில் பார்த்த அதே ஆளுங்க தானே, நீங்கள் என்ன மறுபடியும் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். நாங்கள் இந்த வழியாக நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இந்த பக்கம் கூப்பிட்டு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு வந்து தான் சொல்லுங்கிறான். உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து சரியாக ஷாக் ஆகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட வந்தோன்னு திரும்பி பார்த்து சரி ஷாக் ஆகிட்டு, டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க நினைக்கிறடா அப்படின்னு வந்து அவன் கத்துறான். நீ நீ எதுக்கு அதை சாப்பிட்ட, அந்த வைப்பர் எதுக்குடா நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தா கத்தினுக்கிறான். ஹீரோ உடனே அதை கட்சி துணுன்னு, டேய் இது என்ன உன்னுடைய பாம்பா என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ அவன் பாட்டை கட்சி துணுங்கிறான். டேய் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் சரிங்கடா வரான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்குது. ஹா 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 அப்படி சொல்லி. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வெனமஸ் பாய்சன் கிங் அவனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க இப்படி பேசுனதுக்கும் காரணம் இப்போ தான் புரியுது. நீ அந்த அளவுக்கு ரொம்பவும் விசித்திரமாகவும் பாய்சனில் கை தந்தனாகவும் இருக்க. உன்னை என் கண்ணால் பார்க்கும்போது அது நல்லாவே புரியுது. நீ வெனம் டிராகன்ற பேருக்கு ஒர்த்தியான ஒரு ஆள் தான். சரி, ஹே வெனம் டிராகன், நீ கையில் வச்சுட்டு இருக்கியே அந்த பாம்போட பேர் என்ன தெரியுமா? பிளட் பியூரிஃபையிங் வைப்பர். இது கிட்டத்தட்ட டாக் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு மித்திக்கல் அனிமல். மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் எதிர்த்து போராடுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் மாஸ்டரால் வந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாங்கிக்க முடியுமே. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ரொம்பவும் பெரிய ஒரு எலிக்சராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ அதை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. நீ இப்படி சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுது நீ வந்து அந்த பாய்சனை இன்ஸ்டால் பண்ண சொல்லி. ஹோ, நீங்கள் இதை எலிக்சன் சொன்னீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஆமாம் வேணும் ட்ராகன், நீ என்ன நினைக்கிற? நான் ஒன்று அஃப்லான்சி பணத்தை நினச்சி நீ பெருமை தாண்டா பண்ண அப்படி சொல்லுங்குது. ஓ அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுமாரி நீங்கள் உங்களுடைய வந்து பாம்பு செத்து போனதுக்கு காரணம் நான் சொல்ல வரீங்களா அப்படின்னு வந்து தான் கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன அந்த பாம்பு வச்சு என்னை கொல்ல பார்க்குறீங்களா அப்படி கேட்குறான். அப்படின்னா நான் இறந்து போயிருந்தேன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குறான். நீ செத்து போயிட்டுனா இது எல்லாமே உன்னுடைய ஃபால்ட்டு தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெனம் ட்ராகன் சொல்கிற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ தகுதியானவனா இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது. ஓ அப்படின்னா என்ன டெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் ஒரு வேளை என் கையில் செத்து போயிட்டீங்கன்னா உங்களை பற்றி இந்த உலகம் எப்படி போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சின்னு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான். அந்த பொண்ணு ஒன்று சரி கண்டாயிட்டு, ஹே நீ என்ன நினச்ச, இதுமாரி டேங்க் ஃபேமிலி சேர்ந்த ஒரு ஆள் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக சொன்னால் உனக்கு என்ன தலைவன் ஏறிச்சா? நீ அதை கேட்டு வாயை மூட்டு போயிட்டுருக்கண்டா. அதை விட்டுட்டு இதுமாரி பண்ணிகிட்ருக்கியே, உன்னால் அந்த சவுண்டு ஆட்டை கூட எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியல, என்ன எதிர்த்து என்னடா பண்ண முடியும் சொல்லி தான் சரி கண்டது. உடனே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சய் அங்கே தான் வந்துட்டு, ஹே டேங்க் லேண்ட், நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? டேங்க் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா குயின்சிங் செட்டுடைய ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உங்களுடைய பேர், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு கிளம்புங்க இங்கேருந்து அப்படி வந்து சொல்கிறான். சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் டேங்க் ஹெரின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கேப்பை கட்டி அது யாருன்னு சொல்லுது. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபேமிலியுடைய மெயின் காலம் சேர்ந்த ஒரு ஆள் அப்படின்னு பற்றி சொல்லுது. இதை கேட்டோன்னே அவனுக்கு சரியா இதுவாகிடுது. ஓ லேடி என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்கிறான். இதை கேட்டு அந்த பொண்ணு, ஓ பரவாயில்ல, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஷான் கன்ச்சு ரொம்பவும் எக்ஸலண்ட்டான டிசப்பால் அடி கேட்குது. ஓ இல்லை இல்லை அது நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுங்கிறான். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே காலம் அப்படின்னு சொல்லுங்கிறான். அஞ்சயா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழி விட்றீங்களா? ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாய்சன் ட்ராகன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்டோடனே அவன் சரிங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுனே அந்த வழியை விட்டுறான். உடனே அந்த பொண்ணும் சரி இப்போ நம்ம இருக்கிற ஃபேக்டை மட்டும் பற்றி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது. நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அடிபட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ தோக்கிற நிலைமைக்கு இருந்த. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வைப்பரத்தை வந்து விட்டேன். நீ அந்த பாம்பால் கடிப்பட்டு செத்துருப்ப கூட கூடும். பட் ஆனால் உண்மையிலே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ தப்பிச்ச. ஓ அப்படின்னா என்ன சொல்கிறீங்க, நான் உனக்கு நன்றியாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தான் ஹீரோ கேட்குறான். மறந்துடாத நீ எனக்கு கடன் பட்டிருக்க அப்படின்னு அந்த படம் சொல்லுது. ஸோ அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஹெல்ப் கேட்கல, வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறீங்க அப்படி சொல்கிறான். ஹோஹோ நீ அதை பற்றிலாம் யோசிக்க தேவையில்லை தெரியுமா? நீ எங்கே போன நினைக்கிறீ அங்கே போ, உனக்கு என்ன செய்யணும் தோணுதோ அதை செய், இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க அந்த வேலையை பார்க்கறதுக்கு போடி சொல்கிறான். இதுக்காக அந்த பொண்ணு கூட புரியல. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தான் தலை சுற்றி சுற்றி பார்த்துங்கன்னா ஹீரோவையும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு இதுமாரி ஹெல்ப் பண்ணி என்கிட்ட என்ன வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லுது. ஓ அப்படி, ஆனால் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது உங்களுக்கு சரியான டைமாக என்ன அடி கேட்குறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ ரொம்பவும் அவசரமாக செய்ய வேண்டிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. சரி எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை தனியாக தான் பண்ணுற மாதிரி இருந்திருக்கோம். பட் ஆனால் இப்போ நீ என் கூட வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ வந்து பார்த்தா சரி சொல்லிட்டு தான் கிளம்புறான். உடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஹே நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அவன் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நீ அவனை தடுக்காத அப்படி சொல்லுது. ஆனால் என் மாஸ்டர் எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு நான் கண்டிப்பாக அந்த ஆர்டரை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு வந்து தான் பேசினுக்கிறான். உடனே அவன் கூட வந்தவனா சரி வாங்க நம்ம திரும்பி போய் டேங்க் ஃபேமிலி கிட்டே இதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா கதை இருக்கிறான் சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு வந்துட்டு டெரரான மூஞ்சை காட்டி என்னடா அவனுக்கு வேணும் அப்படின்னு தான் மூஞ்சை காட்டுது. உடனே அவனா ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். உடனே அவன் கேட்குறான் ஹிபின் நீ என்ன பண்ண போற நீ டேங்க் கிளானுடைய ஒரு ஆள் நீ வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கிளானுக்கு திரும்பி போகணும் அப்படின்னு சொல்கிறான். இதை காட்டணும் இல்லை நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது. அவனை பார்க்குறதுக்கு காயப்பட்ட சிங்கம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கம்பீரமாக நிற்குமோ அது போல தான் அவன் இருந்தான். கண்டிப்பாக வேணான்றாகன் நீ எனக்கு தான் அடி வந்து பார்த்தீங்கன்னா அது வில்லத்தனமாக ஹீரோ பார்த்து சொல்லுங்க ஹீரோ வச்சு என்னவோ பண்ண போது போல. இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இவனை தான் காட்டுறாங்க அஞ்சயன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமானுங்கிறான். அடாச்சா நான் ஏற்கனவே 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கூட இப்படி ஓடிட்டு இருக்கேன் இவன் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க ஓடிட்டு இருக்கானே இப்படியே போனால் அவனுக்கு ஏதாவது ஆகிடுமே அப்படி வந்து பார்த்தா யோசிச்சுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ வேகமாக ஓடுனுங்கிறான். சா நான் எப்படியா சீக்கிரமாக வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேகெல்லாம் கீழே வந்து கூட தெரியாமல் ஓடுனுங்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கு தடிக்கு டம்கிண்டின்னு கீழே போயிடான். அடாச்சா என்னடா பண்ணுறது சொல்லி பார்த்து ஏந்துக்கும் போது கரெக்டாக அந்த அஞ்சையும் அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன நினைக்கிறேன் நீ என்னை கேட்சப் பண்ணால் சீக்கிரமாக பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுங்கிறான். இல்லை நான் எதுக்கு அதெல்லாம் ஒன்று பண்ண போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இவ்வளோ சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த இடத்துக்கு ஓட வைக்கிறது அது எதுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. நான் உங்ககிட்ட சொல்லியான்னு அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என் உயிரை காப்பாற்ற ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக என்னால் அவங்கள விட்டு வர முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். நீ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடக்க கற்றுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அது வேறு இல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா இதே வேகத்துக்கு எவ்வளோ தூரம் தான் போனாலும் கண்டிப்பாக உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ரீச் பண்ணவே முடியாது. நீ ஏன் அங்கே போகிற நீ போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டு தான் நீ போய் ஒன்றுமே ஆகப்படுறது கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். ஆமாம் அது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து இதை சொல்கிறான். அப்படின்னா எதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறான். வந்து ஒரு அசாசினாக இருந்தா எதுக்கு இதுமாரி உன்னை சேர்ந்தவங்களை காப்பாற்றிக்குள்ள வேகமாக ஓடுற அப்படின்னு வந்து கேட்குறான். ஏன்னா அவங்க என் உயிரை காப்பாற்றுனாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தான். அதுவும் எல்லாமே ரிவெஞ்ச் அது எடுக்கிறதுக்குன்னு ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இக்னோர் பண்ணாமல் நான் எனக்கு தோன்றத்தை பண்ண போகிறேன். அதுவாறு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ போய் அதை கண்டுபிடிக்காம விட்டேன்னா என் வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்காம போய்டுன்னு சொல்லி வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். ஸோ அதனால் ப்ளீஸ் என் வழியை விட்டு விலகி போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அடாச்சா நீ ஏன் இதுமாதிரி பண்ணிகிட்ருக்க என்ன ஆனாலும் சரி விடுவாதமாக இதுமாதிரி அந்த இடத்துக்கு போகணுமே சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து என் ஏறிக்கோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மூட்டை எடுத்து ஹீரோ கூப்பிட்றான். ஹீரோ கொண்டு அப்புறம் டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறான். டேய் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது அவனுக்கு அதுக்குள்ளே அவனை பார்த்தா தான் என்னால் எல்லாமே முடியும் சொல்லி ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன் கூட வரேன் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு தான் சொல்கிறான். என் மாஸ்டர் என்னை பற்றி என்ன நினைக்க போகிறாரோ அப்படின்னு தான் யோசிக்கிறான். பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் சொந்த ஞாபகம் வருது. நீ இந்த ஜாங்குவை பற்றி பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சொந்த கண்ணை தவிர வேற ஒரு கண்ணு தேவை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னுடைய பாடியை ஸ்ட்ராங் பண்ணால் தான் அந்த கண்ணு உனக்கு வரும். ஸோ அதனால் ட்ரைன் பண்ணுற அடிஷனலி பார்த்தீங்கன்னா இவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறாரு. என் மாஸ்டர் சொன்னதும் நீ சொந்த ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன் கூட வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. பட் என்ன ஒன்று இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சுனாலோ வெளியே போயிடுச்சுனாலோ வரலனாலோ என்ன தான் வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுங்கிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உன்னை அங்கேயே விட்டுனா என்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் அந்த வால் முன்னாடி நின்று ட்ரைனிங் பண்ண விட்ருவாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது சீக்கிரமாக வந்து ஏறிடா அப்படி வந்து பார்த்தா அவன் கதனுங்கிறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நாடா பண்ணலாம் அப்படி பார்த்துனுக்குறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது.